ஹலோ மக்கள் 140வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ரெயின்போ மிஸ்டுக்குள்ள கப்பலை தூக்கிட்டு போறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா வேற ஏதோ இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க ஏகப்பட்ட கப்பல் இடிஞ்சு கிடக்கு. இதான் ஏப் கான்செப்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் கப்பலோட கிரேவியார்டா. அப்படின்னா சவ கிடங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வாட்டி உள்ள வந்துட்டோம்னா நம்மளால வெளியே போக முடியாது சொல்றா ரோபின். இடிஞ்ச கப்பலா இருக்கு, அங்கங்க உடஞ்சு கிடக்கு. ஒரு கப்பலா லூஃபி ஏறி ஏறி பாக்கான். ஏகப்பட்ட கப்பல் உடஞ்சு கிடக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பனா கண்டிப்பா கோஸ்ட் கேப்டன்லாம் இங்க தாண்டா சுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். கோஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் ரோபின் அந்த ரெயின்போ மிஸ்ட் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கா. ஏரியா ஃபுல்லுமே கோல்டன் ட்ரெஷர் தான் இருக்கும் அப்படி இப்படின்னு ஒண்ணு அந்த புக்ல போட்டிருக்கு. இது எதுவுமே தெரியாம ஜோரோவோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அதான் சொன்னோம்ல இது ஒரு லெஜெண்டரி இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரே ஒரு பக்கம். சரி, இந்த இடத்தை பத்தி நீங்க ஆல்ரெடி ஏப் கான்செப்ட்னு சொன்னீங்க, ஷிப் கிரேவியார்டுன்னு சொன்னீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரோபின் கட்டிக்கிட்டு இருக்கா. இது எனக்கு எப்படி தெரியும்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வாட்டி வந்தவர் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, அப்பனா இதுக்கு இப்ப வந்தீங்கன்னு சொல்லி ரோபின் கேக்குறா. நான் தான் சொன்னோம்ல என்னோட ஃப்ரெண்டை நான் காப்பாத்தணும், அந்த ரிசர்ச் கண்டி தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் மிஸ்ட்ல மாட்டினாங்களோ அவங்கள காப்பாத்தன்னு நினைக்கேன், அதனாலதான் வந்து இந்த வெட்ட நாயா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இதெல்லாம் பார்த்தா நோண்டிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு 2 பசங்க நிக்கிறாங்க. அங்க இருந்து எட்டி பாக்குறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தா வயசே ஆகாது, எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க, பசிக்கவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரோபின் வர சொல்லிருக்கா. இன்னொரு பக்கம் லூஃபி ஏதோ பெட்டி எடுத்துட்டு வரான். என்னன்னு பார்த்தா தங்கம் வைடூரியமா இருக்கு. அதுல அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இடம், இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த புக்லயும் போட்டிருக்கு ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மைதான் போலுக்கு ப்ரொஃபசர்னு சொல்றா ரோபின். பேசிக்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா ஏதோ ஒரு சின்னதா சத்தம் கட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. நான் பார்த்தா ஒரு சத்தம் வருது. யார்டா நீங்க, இந்த இடத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் சத்தம் மாதிரி வருது. இந்த இடத்தை விட்டு போறேன்னா உங்களை சாகடிச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பேய் மாதிரி என்னமோ பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு உசபு செதறதான். இன்னும் ஜோரோ எந்திக்கவே இல்ல. அந்த கார்கோ எங்கள்கிட்ட கொடுத்துருங்கடா, இல்ல நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஜோரோவே அட்டாக் பண்றாங்க. டென்ஷன் ஆயிட்டான் லூஃபி. யாரட்டா அடிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான்டா. கேப்டன் கோஸ்ட் ஒன்னு அடிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு போடு போடுறான். என்னன்னு பார்த்தா அந்த துணிக்குள்ள எதுவுமே இல்ல. டே உண்மையிலே பேய்தானான்னு சொல்லிட்டு உசப் மிரளுதான். டே இது எல்லாமே ஏரோடா, எல்லா மக்களும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். என்னன்னு பார்த்தா ஒரு ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு உள்ள ஒளிறாங்க. லூஃபி அந்த கப்பலுக்குள்ள யாரோ இருக்காங்கடா பூடிடான்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். சடனா ஏரோ வச்சு லூஃபியே தாக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள பார்த்தா லூஃபி அடிக்க லூஃபியவே காப்பாத்துறாங்க. வேற யாருல, அது வந்து ரோபின் தான். மேல இருந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கு, அதையும் இழுக்கான் லூஃபி. என்னன்னு பார்த்தா ஒரு ஆளு மேல இருந்து வந்து கீழே விழுறாங்க. இதுல ஒரு பக்கம் உசபும் வந்து ஃபயர் எல்லாம் வச்சு அட்டாக் பண்றான். கயிறு வந்து கீழே விழுந்துட்டு அந்த ஆளு விழுந்தோடனே சடனா வெளியே வரும் அந்த ஆளு. என்னன்னு பார்த்தா சின்ன பசங்க. சடனா 2 பசங்க வராங்க. டே ரொங்கோ நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ற அக்கிவி. சடனா அந்த ப்ரொஃபசர் மிரண்டுட்டாரு. உன்னை உசப் போறான். டே இது பொடியனுங்க தாடான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பார்த்தா உசப்பே அடிச்சு நொறுக்குதானுங்க. அந்த பையன் வேகமா போயிட்டு அக்கிபின்னு கத்துறான். ப்ரொஃபசரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளு கம் கம் ஹோம்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். இனி என்னை காப்பதற்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா லூஃபி ஒரு பக்கம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றா ரோபின். ரொங்கோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. உன்னை லூஃபி அந்த பையனையே பாத்துக்கிட்டு இருக்கான். உள்ள பார்த்தா இன்னொருத்தன் வந்துட்டான். டே நாங்க தாண்டா பம்கின் பைரட்ஸ், இந்த ஏப் கான்செப்ட் எங்களோட டெரிட்டரிடா, இதுக்குள்ள எவன் நுழைஞ்சாலும் கதைய முடிச்சிடும் சொல்லிட்டு ஒரு பாம கையில வச்சிருக்கான். ராப்பா நுயி நீ கொஞ்சம் சும்மா இருடான்னு சொல்றான் அந்த பொண்ணு. நாங்க சேர்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஒரே மாதிரி வள போறோம், பாம வச்சு நொறுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த பையன் பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அப்ப நொயின்னு சொல்லிட்டு வராங்க. உன்னை எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. ரப்ப நொயி இது நீ தானான்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் முன்னாடி வராரு. இசக்கோ ரொங்கோ நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கேட்காரு. டே நான் தான்டா ஹென்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேப் லூலு கால் நம்ம ஒன்னா விளாண்டுருக்கோம்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹென்சோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்ன இந்த ப்ரொஃபசர் அப்படி பொறுமையா வராரு. வயசாயிருக்கான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க. டே பக்கத்துல வந்தா வெடிச்சிருன்னு சொல்றாரு. சடனா ஒரு பக்கத்துல வந்துட்டு அந்த பட்டனே அமுக்குறாரு. வெடிக்கிற சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா லைட் மட்டும் தான் எரியுது. டேய் கபுமாக் 3டா, இதை இன்வென்ட் பண்ணதே நான் தான்டா, உங்களுக்கு ஏன்டா போய் சொல்றீங்கன்னு சொல்றாரு அவரு. ஆனா சொன்னோன்னு ரப்பனுயி பாத்துக்கிட்டே இருக்கான். உண்மையிலே ஏதோ ஸ்மோக் வச்சிருப்பான் உங்களுக்கு. அதை தூக்கி போட்டுட்டு சடனா ஒரு போடு போடுறான். இப்பதான் இங்க ஜோர எந்திக்கான். என்னடாது சத்தம் சொல்லிட்டு இந்த ஓல்டு காய் யாருன்னு சொல்லிட்டு ஜோர கட்டுக்கிட்டு இருக்கான். இதை வேற உன எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள இருந்தும் போயிட்டான். யார்டா அவனுக்கு எங்கடா போனான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் சடனா பார்த்தா எதை கட்டுறாருன்னா அப்படியே ஒரு பழசை யோசிச்சு பாக்காரு. என்னன்னு பார்த்தா ரப்ப நோயி எல்லாருமே அப்ப விளாண்டுட்டு தான் இருந்திருக்காங்க. தண்ணிக்குள்ள குதிச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஹென்சோ அப்ப சின்ன பையனா இருந்திருக்காரு. அவர் தண்ணிக்குள்ள குதிக்க பயமா இருந்திருக்காரு. நம்ம எல்லாம் பம்கின் பைரட்ஸ் நம்ம மாஸ்க் கட்டணும்னு சொல்லியிருக்காரு ரப்ப நோயி. என்னன்னு பார்த்தா அந்த பையனும் குதிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் விளாண்டு நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பெருசா வளர்ந்தோன்னு ரியல் பைரட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ரப்ப நோயி. உங்க அப்பாவே மெரைன் நீ எப்படி மாறுன்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா எங்க அப்பாவா இருக்கட்டும், ஆனா நானா இருக்க போறேன், ஒரு அட்வென்ச்சர் நோக்கி போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்காத இடத்த நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா யாரும் பார்க்காத உலகத்தை நம்ம பாப்போம்டா, அதான்டா நம்மளோட ஆட்டன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நான் பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்ம அடுத்த பைரட் கூட சண்டை போடணும்டா, நம்மளே வீக்கா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹென்சோ. எங்களுக்கு தேவையான
தேவையான எக்யூப்மெண்ட் நீ கிரியேட் பண்ணி கொடு, அட்வென்ச்சருக்கு நீ ஒரு ஒத்தாசையா இருந்து சொல்லியிருக்காரு ரப்பனுயி. அப்ப நம்ம பைரட் ஆக போறோமான்னு சொல்லிட்டு ஹென்சோ கேக்குறான். ஆமாடா நம்ம மாஸ் காட்ட போறோம்னு சொல்லிட்டு அப்ப என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் காட்டுறாங்க அந்த சமயத்துல நாங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நாங்க நல்லா பேசுவோம், டைம் எல்லாத்துக்கும் ஒதுக்கி நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த பொக்கிஷத்தெல்லாம் விட எங்களோட வாழ்க்கை அவ்வளவு சீரு சிறப்புமா இருந்துச்சு. ஒரு நாள் அப்பதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹென்சோ திரும்பி ஒரு சீனை காட்டுறாரு. அப்பதான் பார்த்து அந்த பெரிய கப்பலே அப்ப அங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி பழசா காட்டுறாங்க. என்னன்னு பார்த்து ஒரு பெரிய வெடிக்கிற சதக்கு டே ஹென்சோன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். என்னன்னு பார்த்தா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பாமே வெடிக்க வச்சிட்டான். ரெடி பண்ணிட்டான்டா, இதண்டா கபூங்கா மார்க் 3 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பயம் கொடுத்தாடா, சும்மா இருடான்னு சொல்லிட்டு ரப்பனையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல சடனா வந்து சொல்றான், டே அங்க பாருங்கடா நம்ம டவுன்ல இருந்து ஏதோ ஒரு நெருப்பு வருதுன்னு சொல்லிட்டு. நெருப்புன்னு சொல்லிட்டு பாக்க போறாங்க. என்னன்னு பார்த்தா ஊரே எரிய ஆரம்பிச்சுட்டு அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு சடனா ரங்கு ஓடுறான். உன்னை எல்லாருமே ஊரே வராங்க, எல்லா ஊருமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம கண்ணுபடி ஏமா இருக்கணும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குடான்னு சொல்லிட்டு ஒரு பயிரிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கான். கண்ணுல பட்டவெல்லாம் நொறுக்கி எரிங்கடா, இருக்க பொக்கிஷத்தெல்லாம் எடுங்க, குழந்தையும் பாக்காதீங்க, ஆண்களையும் பாக்காதீங்க, பெண்களையும் பாக்காதீங்க, வெளுத்து எரியுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். யார்டா நீங்க பொடியனுங்களான்னு சொல்லிட்டு வந்தவன் பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ரப்பனி டென்ஷன் ஆயிட்டான். டே யார்டா இவன், இந்த ஷிப்பை கொண்டு வந்த இவன் தானா, ஒழுங்கு முறையே இந்த இடத்த விட்டு போயிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ரப்பனி சொல்றான், டே எல்லாரும் இங்க இருந்து ஓடுகடா, நம்ம இங்க இருந்து முதல்ல தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பைரட் பாஞ்சு வந்து அடிச்சு நொறுக்கான்னு வரான். ஆனா ரப்பனி மாசம் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். எல்லாரும் வேகமா போறாங்க. ஆனா அவன் மட்டும் பிரேவானு மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க அவங்களோட சின்ன கப்பல் இருந்திருக்கு, கப்பல் எல்லாத்தையும் உடஞ்சு எரிஞ்சிருக்காங்க, ஒரு கப்பல் கூட இல்ல. அந்த ஒரு கப்பல் இருக்கு, வாங்கடா அதை தூக்கிட்டு போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கப்பலான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பைரட்ஸ் வந்தாங்கல்ல, அந்த கப்பலை தூக்க பிளான் பண்ணிட்டானுங்க. அதை தூக்கிட்டு கிளம்ப பாக்குறானுங்க. இதுல ஒரு பக்கம் பைரட் கோடரேத்திக்கு வேற வீசுறான். அடிச்சதுல அவன் கப்பலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சடனா அந்த கப்பல்ல ஏறலான்னு வரான். ஆனா கயரை வேற வெட்டி விட்டானுங்க, அவன் கீழே போய் விழுந்துட்டான். எல்லாருமே கப்பல்ல இருந்து ஏறுதானுங்க. ஸ்ட்ரெயிட் அந்த பைரட் கப்பலுக்குள்ளே வந்துட்டான். டே எதுக்குடா என்னோட கப்பலை தூக்குனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை அடிச்சு மீக்கு பாஞ்சு வந்து ஒரு பைரட்டே அடிச்சு நொறுக்குறானுங்க. ரப்பனு மாஸ்க் காட்டுறான். அவனோட கோடரையை தூக்கி எடுத்து அடிக்கலான்னு பாக்குறானுங்க. ஆனா அவன் கோடரையை தூக்க விட மாட்டேக்கான். ஒரு பொடியனுங்க ஏன்டேடா விளையாடுறேன்னு சொல்லிட்டு, டே நான் தண்டா பம்கின் பைரட்ஸோட லீடரு, ஏன்டேடா மோதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உடனே டீம் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. டே இவனு கதையை முடிச்சாதான்டா சரி போட்டுரும், வேற வழியே கிடையாது சொல்லிட்டு உள்ள ஒருத்த ஓடி வரான். கேப்டன் நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றான். பைரட் இன்னும் இருக்கானடான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. ஒருத்தன் வந்து நின்றுகிட்டு இருக்கான். உடனே சுத்திக்கிட்டு விடுதான். அடிச்சல அங்கங்க உடஞ்சு துண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனா கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. டே அங்க என்ன இடான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உடனே கப்பலோட பைரட் சொல்றான், டே அதான்டா ரெயின்போ மிஸ்ட்னு சொல்றான். டே யாருமே இதுல மாட்டக்கூடாடா, நம்ம இங்க இருந்து போகணும்டா, இதுல மாட்டிக்கிட்டோமா கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அக்கிபி பையனை லாக் பண்ணிட்டான் ஒரு பக்கம் பைரட். ஆனா பார்த்தா அக்கிபி பைரட் கையவே கடிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா அந்த பைரட்டை அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறானுங்க. ரப்பனி மாசா வந்து ஒரு மிதி மிதிக்க அந்த பைரட்டை. என்னன்னு பார்த்தா அந்த பைரட் திரும்பி வாரான். டே இனி என்னைய வாடா அடிக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி உழுது. ஹென்ஸ் ஒரு பாம்பு போட்டு விட்டான். ஹென்ஸ் அவன் எடுத்துட்டு போயிட்டான். ஷிப்ப திருப்பணும் சொல்லிட்டு ரப்பனி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கப்பலை திருப்பவே முடியல. ரெயின்போ மிஸ்டர் நோக்கி போய்கிட்டே இருக்கு கப்பல். டே ரப்பனி நீங்க இருந்து போய்கிட்டே இருடா, கவலைப்படாடா, ஒரு நாள் கண்டிப்பா உங்களை காப்பாத்த வருவேன், நான் பம்கின் பைரட், அது ஞாபகம் இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹென்சோ மட்டும் வெளியே வந்து விழுந்துட்டான். அந்த சமயத்துல பைரட்னு கீழே விழுந்துட்டான். அந்த சமயத்துல ரெயின்போ மிஸ்டர்கள் நுழைஞ்சு அவனுக்கு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் எங்களோட பசங்களும் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அது 50 வருஷம் முன்னாடின்னு சொல்றான். ஆனா 50 வருஷம் ஆகி இன்னும் சின்னவளா தான் இருக்காங்கன்னு சொல்றான் உசப். நான் தான் சொன்னோம்டா, இதுல டைம் மாறினாலுமே யாருமே வயசே ஆகாது, இதான் இங்க இருக்குள்ள டைம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு வருஷ கணக்குல போறது வந்து இங்க வார கணக்குலயும் நாள் கணக்குலயும் போற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் உண்மைதானா, நம்ம எப்படியாச்சும் தப்பிக்க பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ரோபின். ஏன் தப்பிக்கணும்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஏன் தப்பிக்கணுமா, டே அந்த பசங்களுக்கு நினைச்சா அதே மாதிரி நம்மளுக்கு நடக்கும். நம்ம ஆளுக வெளியே வந்து வருஷ கணக்குல போயிரும், நம்ம இங்கே தாண்டா இருப்போம்னு சொல்றான் உசப். ரியல் வேலை நாமி சோப்பர் சாஞ்சி எல்லாருமே வயசாயிருவாங்கடா, நம்ம மட்டும் தான் இருப்போம்னு சொல்றான். உண்மையானு சொல்லிட்டு முழிக்கான். அப்ப நான் இங்க இருந்து இடத்த கழிவணும்னு சொல்றான் லூஃபி. போறதுக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் ரோபின். கான்ஸ்ல இருந்து தப்பிச்சு போ, ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கா. வெளியவோ சாஞ்சியை இந்த ரோபோட்டாலையும் கட்டுறனுங்க. சாஞ்சியை நோக்கி சோட வச்சு நின்னுகிட்டு இருக்கான். கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா எவனோ ஒருத்தன் ரோபோட்டாலே அடிச்சு நொறுக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு மெரை நாள் வந்தாருல, அவர் தான் வந்து நின்று ஒளிஞ்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வந்தாரா அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. அவரு என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. வந்தவர் எதுவுமே சொல்ல மாட்டேக்காரு. இது நீ நாடா பண்ணான்னு சொல்லிட்டு ரோபோட்டால கத்திக்கிட்டு இருக்கான். பண்ணா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னன்னு பார்த்தா கீழே கிடந்த காயினை மறுபடியும் எடுத்து வைக்கான். டே ஹார்பர்ல எந்த காயின் கிடந்தாலும் அது ஏன்
பேங்க்குள்ள தான்டா, இது ஒரு டாக்ஸ்னு சொல்றான். நீங்க காசு கொடுத்துட்டீங்க, இனிமேல் நீங்க லூக்காவோட சிட்டிசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சண்டை படம் வந்தவன் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டான். ஆப் கான்செப்ட பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெயின்போ மிஸ்டுக்குள்ள உங்க கப்பல் போனதா கேள்விப்பட்டா, அதுக்குள்ள போனா வெளியே வரவே முடியாடா. ஆனா அங்க ஏகப்பட்ட பொக்கிஷம் எல்லாம் இருக்கும். அது ஷிப்போட கிரேவியார்டுன்னு சொல்றான். ஏகப்பட்ட பொருள் பொக்கிஷம் எல்லாமே இருக்குடா. ஆனா அந்த ஹென்ஸ் அதை பத்தாண்டா ரிசர்ச்சே பண்ணிக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நிறைய பேசலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பர் வேற நம்மளுக்கு நிக்க கூடாடா, மிஸ்டுக்குள்ள இறங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நாமி உள்ள போனா வெளியே வர முடியாது சொல்லிட்டு இருக்கான். சோப்பர் ஒரு பக்கம் பொக்கிஷம் நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணுது, நம்ம களத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பெர்மிஷன் இல்லாம உள்ள யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. கிராண்ட் பான்னு சொல்லிட்டு இருக்கான். வந்தவன் கிராண்ட் பான்னு சொல்லாடா, என்னை மேயர்னு சொல்றான். ஒருத்தன் பார்த்தா வயசு நின்றுட்டு இருக்கான். அவன் தான் மேயர் வெட்டான். வேற லெவலா இருக்கான். என்னன்னு பார்த்தா அதோட முடியாது. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்து. See you, bye.